பணமதிப்பு இழப்பு நடவடிக்கையினால் தற்போது இந்திய பொருளாதாரம் அதல பாதாளத்தில் வீழ்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த செய்தியை திசை திருப்பவே மாட்டிறைச்சி தடை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளதாக விவரம் தெரிந்த பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். கடந்த ஆண்டு இந்தியாவின் நிரந்தர உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு குறியீடு 7.6% இருந்தது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்த வருடத்தின் நிரந்தர உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு குறிப்பீடு 7.1 இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நினைத்து பார்க்க முடியாத வகையில் 6.1 என அளவுக்கு குறைந்துள்ளதாக தற்போது வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் பல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நலிவடைந்தன. அடிப்படை பொருட்கள் கிடைக்காததால் பெருநிறுவனங்களும் இதனால் பாதிப்படைந்தன. மக்களின் வாங்கும் திறனும் கடந்த 6 மாத காலமாக குறைந்து போனது. இதன் காரணமாகவே இந்த பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.